திராவிட மாடல் அரசின் சிறப்பான திட்டங்களால் ஒளிரும் தமிழ்நாடு. ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் அமைப்பு 2023-24 ஆண்டின் மாநிலங்களின் வளர்ச்சி நிலைகள் குறித்த ஆய்வு அறிக்கையை அண்மையில் வெளியிட்டுள்ளது. இந்த ஆய்வு அறிக்கையின்படி வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உயர்ந்து சிறந்துள்ளது என்பது பறைசாற்றப்பட்டுள்ளது. இந்த பயணம் என்பது இப்பொழுது வேணால் இந்திய அரசுக்கும் உலகத்திற்கும் புதிதாக இருக்கலாம். நம்ம இதை தொடர்ந்து இந்த குறிக்கோள்களுடன் நாம் தொடர்ந்து 100 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் துவங்கியதே இதிலிருந்து தான். வேற்றுமைகளை களைய வேண்டும், வேறுபாடுகளை குறைக்க வேண்டும், அநீதியை போக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சமூக நீதியின்பால் நாம் பயணித்துக் கொண்டிருப்பதுதான் இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் திட்டங்களான மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி தொடரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம், பள்ளிகளில் காலை உணவு திட்டம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கேற்ற திறன்களை வழங்கும் நான் முதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களால் குடும்ப பொருளாதாரம் உயர்ந்து கடந்த காலங்களை விட மாபெரும் வளர்ச்சி கண்டு வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக விளங்குகிறது. இதை நிதி ஆயோக் அறிக்கை நிரூபித்துள்ளது. எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க, அதனால காலையிலேயே இருந்து அவங்க சீக்கிரமாவே போயிடுவாங்க. அதனால எனக்கு சமைச்சு கொடுக்க கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால நான் பல நாள் இங்க சாப்பிடாத கூட நான் இங்க படிச்சிருக்கேன். அதனால இப்ப நம்ம முதலமைச்சருக்கு ஐயா காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு. அதனால நான் டெய்லியும் இங்க நல்லா சாப்பிட்டு நான் இங்கே நல்லா தெம்பா நான் இப்ப படிக்கிறேன். மகளிர் உரிமை துணையை வருது, மாசம் 1000 ரூபாய் எனக்கு வருது. அந்த காசு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ, ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கோ, வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு கொடுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த காசு எனக்கு பயன்படுது. மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம மாநிலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம முதல்வரையாக மிக அதிகமாக உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஸோ தமிழக வறுமை ஒழிப்பில் முதலிடம் வருவதற்கு இது ஒரு பெரிய காரணமாக இருந்தது. இந்த இலவச பேருந்து திட்டம் எங்களை மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் காலேஜ் பள்ளி போகிற ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தேன். இந்த 1000 ரூபாய் எனக்கு மாசத்துல சேவ் ஆகுது. காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி இரண்டிலும் தேசிய அளவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உயர்ந்துள்ளது. மேலும் 10 இனங்களில் தமிழ்நாடு நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீடுகளில் தேசிய சராசரியை விட அதிகமான வளர்ச்சி பெற்று 13 இனங்களில் மிகவும் சிறந்துள்ளது தமிழ்நாடு. இவையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் தொலைநோக்கு சிந்தனைகளுடன் கூடிய சிறந்த சீரிய திட்டங்களால் தமிழ்நாடு பெற்றுள்ள வளர்ச்சிக்கான சான்றுகளாகும் என்று பலரும் பாராட்டுகின்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகம் வறுமை ஒழிப்பில் முதலிடம் பிடிச்சதுக்கு தமிழக மக்கள் அனைவருக்கும் பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் உழைச்சிருக்காங்க, மக்களுக்கு தேவையானதை பார்த்து செய்யறாங்க. முதலமைச்சர் செய்வார நம்பிக்கைகளுக்கு இருந்தது. அந்த இதை செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த சாதனைக்காக எங்களுடைய நன்றியை மனமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பான செயல்பாடுகளால் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பாராட்டப்பட்டார். அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொல்வதை விட நம்பர் 1 ஸ்டேட், நம்பர் 1 தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நிலை வரணும். நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் என பாராட்டப்படுவதையே விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அந்த விருப்பம், ஆசை இன்று நிறைவேறி வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் இடத்தை பிடித்து வெற்றி கண்டுள்ளது.